இந்த மகாராணி பார்ப்பதற்காக நீங்கள் மூக்கை அறுத்தீர்கள், அதில் ஒரு தவறு, அந்த மூக்கு நுகர்வதற்கு காரணமாகிருந்த கையையும் வெட்டிவிட வேண்டாமா என்று கையை வெட்டி விடுகின்றார். எல்லோரும் திகைத்து நிற்கிறார்கள். எதை குறைபாடாக காட்டுகின்றார்கள் என்றால், ஒரு இறைவன் திருமேனியை அலங்கரிக்கக்கூடிய மலராக இருந்தாலும், அவன் மன்னனுடைய மனைவியாக இருந்தாலும் அகச்சுத்தம் வேண்டும் என்பதை இந்த பெரிய புராணம் வலியுறுத்துகிறது. உலகத்தின் மிகச்சிறந்த சைவ நூல்களில் ஒன்றாகிய பெரிய புராணத்து பெருமையை சிந்திக்க இருக்கின்றோம். உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் தமிழர்களுடைய பாரம்பரியம், பண்பாடு, அவர்களுடைய வாழ்வியல் முறை, அவர்களுடைய அளவற்ற தெய்வ பக்தி அனைத்தையும் ஒரு நூலுக்குள் அடக்கிய சைவத்தினுடைய கலை களஞ்சியம் பெரிய புராணம். அது பெயரில் மட்டும் பெரிய புராணமாக இல்லை, 12ஆம் திருமுறையாக சைவ பெருமக்கள் இன்றைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வீக நூல். அந்த பெரிய புராணத்தில் நாம் அவ்வப்போது பூசலாரை பற்றி, கண்ணப்பரை பற்றி, சிறுத்தொண்டரை பற்றி, இளையான்குடி மாரநாயனாரை பற்றி, இயற்பகை நாயனாரை பற்றி, இன்னும் சொல்லப்போனால் கமலவதி, காரைக்கால் அம்மையார், மெய்ப்பொருள் நாயனார் என்று பல்வேறு சமய சிறப்புக்களை பேசக்கூடிய அடியார் பெருமக்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயன்மார் உலக பக்தி இலக்கியங்களில் இப்படி ஒரு செயல் நடந்திருக்குமா என்றால் ஒரு கேள்விக்குறி மட்டுமல்ல, ஒரு ஆச்சரியக்குறி. என் அன்புக்குரியவர்களே, பல்லவர் குலத்தில் தோன்றிய ஒரு மாணிக்கம் கலர்சிங்கர். இந்த கலர்சிங்கர் வடபுலத்துக்கு சென்று பல்வேறு வெற்றிகளை எல்லாம் பெற்று ஒரு தேசாந்திரியாக பயணப்பட்டு செங்கோல் வழுவாது ஆட்சி செய்த அந்த மன்னன் கலர்சிங்கர் நம்முடைய தியாகேசர் குடியிருக்கக்கூடிய திருவாரூர் பக்கத்திற்கு வருகின்றார். தன்னுடைய மனைவி பட்டத்து இளவரசியோடு திருக்கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் நின்று கண்மூடி அம்மையப்பனாக இருக்கக்கூடிய அம்மன்னி, அப்பன்னி, அறிவுடைய மாமன்னி என்று நாம் வர்ணிக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஆலயத்தில் திருமேனி அழகை பார்த்து கைகூப்பி கண்மூடி வணங்கி கொண்டிருக்கிறார் கலர்சிங்கர். அவருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மனைவி பட்டத்து இளவரசி அவரிடமிருந்து விலகி திருக்கோயிலை வலம் வருகின்றார்கள். அந்த நேரத்தில் தியாகேசராகிய எம்பெருமானுக்கு பூத்தொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான மண்டபத்தில் ஒரு புது மலர், வாசம் மிகுந்த மலர், பூத்து குலுங்கிய புதுமலர் தன்னந்தனியாக கீழே இருக்கிறது. இளவரசி அந்த மலரை எடுத்தால் அந்த பெண்மைக்கே உரிய இயல்போடு கொஞ்சம் நுகர்ந்து பார்க்க வேண்டும் என்று அருகிலே கொண்டு சென்று தன் மூக்கருகிலே வைத்து பெண்மைக்குரிய இயல்போடு அந்த மலரின் வாசத்தை நுகரத் தொடங்கிவிட்டார். இதில் என்ன சிறப்பு என்று கேட்டால், அப்போது அந்த பக்கத்திலே வந்த செருந்துணையார் என்கின்ற அடியார் இந்த செயலை பார்த்துவிட்டு எம்பெருமான் திருமேனியை அலங்கரிக்கக்கூடிய இந்த பூமாலையை பட்டத்து இளவரசி என்றாலும் கூட அப்படி நுகர்ந்து பார்க்கலாமா என்று கொஞ்சம் கோபம் பீரிட்டு உடனடியாக பக்கத்திலே இருந்த அரிவாள் என்கின்ற கருவியை கொண்டு இளவரசியினுடைய மூக்கை அறுபடச் செய்தார். சத்தம் குருதி பீரிடுகிறது. இவர் போட்ட கூக்குரல் சத்தத்தை கேட்டு எங்கோ நின்றிருந்த கலர்சிங்கர் ஓடி வருகின்றார். நடந்ததை எடுத்து உரைக்கின்றார்கள். மன்னன் மனைவிக்கா இப்படி என்று துடிக்கிறார்கள். மன்னன் என்ன செய்ய போகின்றான் செருந்துரையாரே என்று ஏளன பார்வை எல்லோரும் பார்த்தபோது பக்கத்திலே இருந்த அருவாளை எடுத்து, செருந்துணையாரே, மலரை எடுத்து இந்த மகாராணி பார்ப்பதற்காக நீங்கள் மூக்கை அறுத்தீர்கள், அதில் ஒரு தவறு, அந்த மூக்கு நுகர்வதற்கு காரணமாகிருந்த கையையும் வெட்டிவிட வேண்டாமா என்று கையை வெட்டி விடுகின்றார். எல்லோரும் திகைத்து நிற்கிறார்கள். இது நடந்த உண்மை. நீங்கள் பெரிய புராணத்தில் இந்த செய்தியை நுட்பமாக படிக்க வேண்டும். எப்படி மன்னன் கருவறைக்கு பக்கத்திலே கண்மூடி வணங்கி இருக்கிறார், மனைவி வெளிவட்டாரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இவர் தமிழ் பெண் அல்லவோ,
அல்லது வேறொரு தேசத்து மகாராணியாக இருக்க முடியுமோ, அப்படி மாற்று திருமணம் செய்திருக்க முடியுமோ என்று என்னால் அந்த காலத்தில் இது வழக்கம். ஆனால் இங்கே எதை குறைபாடாக காட்டுகின்றார்கள் என்றால், ஒரு இறைவன் திருமேனியை அலங்கரிக்கக்கூடிய மலராக இருந்தாலும், அவன் மன்னனுடைய மனைவியாக இருந்தாலும் அகச்சுத்தம் வேண்டும் என்பதை இந்த பெரிய புராணம் வலியுறுத்துகிறது. பிள்ளைக்கறி தந்த நாம் சிறு தொண்டரையும் கண்ணை தந்த கண்ணப்பரையும் பார்க்கின்றோம். ஆனால் கட்டிய மனைவியே இருந்தாலும் இறை வழிபாடான எம்பெருமானுடைய வழிபாட்டினுடைய அகச்சுத்தத்திற்கு குறைபாடு செய்தால் அவர்கள் தன் இலக்குக்கு, கொள்கைக்கு, விதிக்கு புறம்பாக இருந்தால் வெட்டுப்படுவார் என்கின்ற மகாநீதியை நமக்கு பெரிய புராணம் காட்டுகிறது. இதுபோன்ற செயற்கரிய செயல்களை, புராணங்களை படிக்கின்ற போது இதயம் கனத்து போவதுடன் எப்படியும் ஆனந்த கூத்தாடிய அன்பனாகிய எம்பெருமானுக்கு அன்பர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற அன்பு செய்தி செவிக்குள் விழுகிறது. மீண்டும் செவிமிகு செய்தியோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.